தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 30 சொல்லப்பட்ட பிரகாரமாக நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் எவ்விதத்தில் தேவனை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்றால் அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர்களுக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, தூசணமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அதற்கு முந்தின வசனத்தில் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைய நாட்களிலே கவனமாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய நடக்கையானது அநேகருக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் மேல கசப்பையோ கோபத்தையோ வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நமக்குள்ளே வெளிப்படக்கூடாது. நாம் தேவனுடைய ஆவியை, தேவனால் பெற்ற ஆவியை நாம் காத்து கொள்ள வேண்டும். அது ஒருவருக்கொருவர் தயவாய் இருக்க வேண்டும். நாம் மன உருக்கமாய் இருக்க வேண்டும். அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நாம் காத்து கொண்டால்தான் நாம் தேவனுடைய ஆவியை நாம் துக்கப்படுத்த மாட்டோம். இல்லைனா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் பொழுது தேவன் நம்மளுடைய வெளிப்படுகிற கிரியைகளை பார்த்து தேவன் துக்கப்படுவார். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்குமானால், அவ்வப்போது எழும்புகிற மாம்சத்தின் கிரியைகள், அவ்வப்போது எழும்புகிற ஜென்ம ஸ்பாவங்கள் நமக்குள்ளே காணப்படுமானால், ஆண்டவரே இன்றைக்கு அவைகளை என்னை விட்டும் என்று திருச்சபையில் இருக்கிற ஜனங்களை விட்டும் கிறிஸ்தவர்களை விட்டும் அகற்றி போடும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியிலே வளரத்தக்கதான பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாய், தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களான பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாய் எங்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரை நாங்கள் ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை வெளிப்படுத்தி, இந்த உலகத்துக்குரிய சுபாவங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களையும் காயப்படுத்தி ஆண்டவரே அப்பா தேவனையும் நாங்கள் துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கசப்பும் வைராக்கியமும் கோபமோ ஆண்டவரே கெட்ட வார்த்தைகளோ ஆண்டவரே அப்பா பகை உண்டாக்குகிற காரியங்களோ எங்களுக்குள்ளே இருக்குமானால், எங்க திருச்சபை மக்களுக்குள்ளே இருக்குமானால், எங்க தேசத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே இருக்குமானால், இன்றைக்கு அவைகள் கழுவப்பட்டு ஆண்டவரே நாங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வளருகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.